மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் உங்கள் எதிரி, யார் உங்களை வீழ்த்துகிற அளவுக்கு பலமானவர் அப்படிங்கிறது மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். அது தேர்தல் முடிவுகள்ல நிச்சயமா வெளிப்படும். அவங்களோட இலக்கு 2026 கிடையாது, அவங்களோட இலக்கு 2031 தான் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர்கள், அப்புறம் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு முதல் இடத்தை பிடிக்க போகுது தாவேகா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு உண்மையிலேயே விஜய் அவர்களோட இலக்கு, அவரோட மனதளவுல நான் கேட்கிறேன், என்னவா இருக்கும்? 26 தானா இல்ல 31 தான் நம்மளோட இலக்கு, 26ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம புஷ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதா அவரோட எண்ணமா இருக்குமான்னு கேட்கிறேன். அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது, இப்ப நானே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பல பேர் சொல்லியிருக்காங்க, 26ல் இவருக்கு வெற்றி சாத்தியம் இல்லை, 36ல வேணா இவர் வெற்றி, இவர் நினைத்த வெற்றி கிடைத்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. நானும் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்? அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல். நியோமேட்டின் ஹேர் குரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.